இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை நடந்து கொண்டிருக்கு. அந்த சண்டையில காசா பகுதிகளில் இருந்தும் வெஸ்ட் பேங்க்ல இருந்தும் வர ஏவுகணைகளை தடுக்கிறதுக்காக இஸ்ரேல்கிட்ட வந்து அயன் டோம் என்ற ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் இருக்கு. ஸோ அது மாதிரி இவங்க கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கு மிகவும் பலம் சேர்க்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வெஹிக்கிள் இருக்கு. அந்த வெஹிக்கிள் தான் மெர்கவா டேங்க்வாங்க. இந்த டேங்க் வந்து உலகத்தில் இருக்கிற டேங்குகள்லேயே மிகவும் அட்வான்ஸான டேங்க் இப்போ ஃபீல்டில் இருக்குன்னு சொன்னா இந்த டேங்க் தான். இந்த டேங்கை எப்படி உருவாக்கினாங்க, இந்த டேங்குள்ள என்னென்ன இருக்குன்றது தான் நாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க முழுசா பார்த்துருவோம். இந்த மெர்கவான்ற பேருக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டீங்கன்னா சேரியட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு குதிரை வண்டி மாதிரி உண்டு. ஆதி காலத்துல எங்களோட முன்னோர்கள் எல்லாம் வந்து போருக்காக பாவிக்கிற ஒரு வாகனம் என்றே சொல்லலாம். அந்த வாகனத்திலிருந்து அம்பெய்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சேரியட் என்று சொல்லுவாங்க. ஸோ அது ஹிப்ரூ மொழியில இருந்து எடுத்து தான் இவங்க மெர்கவாண்டு இந்த டேங்குக்கு பேர் வச்சிருக்காங்க. இஸ்ரேல் வந்து 1960 ஆண்டுகளில் தான் இந்த டேங்குகளை உருவாக்க வலிக்கிறாங்க. 1960 ஆண்டுல இருந்து இன்று மட்டும் இவங்க மொத்தமா 4 வெர்ஷனா உருவாக்கி இருக்காங்க மெர்கவாவில். மெர்கவா மார்க் 1 சொல்ற டேங்கை 1979 நடந்த யுத்தத்துக்காக பாவிச்சிருக்காங்க. முதல்ல இந்த டேங்கை டிசைன் பண்ணி உருவாக்கினவர் வந்து மேஜர் ஜெனரல் இஸ்ரேல் டால்க்னு சொல்லி ஒருத்தர். இவர் இந்த டேங்கை உருவாக்கும் போதே அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் இவர் டிசைன் பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டேங்கை ஓட்டிட்டு போற ஆட்களுக்கும் சரி, அந்த டேங்க்ல இருந்து வேலை செய்யற ஆட்களுக்கும் சரி, எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாதுன்றதுக்காக மிகவும் பலம் வாய்ந்த ஆமர் இரும்பு பிளேட்டுகளை கொண்டு இந்த மெர்கவா டேங்கை உருவாக்க நினைச்சார். அப்படி மிகவும் ஒரு பலம் வாய்ந்த மெர்கவா மார்க் 1 உருவாக்கி அதுக்கு பிறகு 1973 இதுல 2வது வெர்ஷன் அறிமுகப்படுத்துறார் மெர்கவா மார்க் 2. இதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து சண்டைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த டேங்குகளை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்க சோல்ஜர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அந்த டேங்க் வந்து இவங்களுக்கு ஒரு அரணா இருந்து பாதுகாக்கணும்ன்றதுக்காக மிகவும் திக்கான ஆமர் பிளேட்ஸ்ல வச்சு இதை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 23 அடி நீளம் உள்ளதுதான் இந்த மெர்கவா மார்க் 2. அகலம் வந்து 12 அடி, உயரம் வந்து கிட்டத்தட்ட 9 அடி உயரம். இதோட வெயிட் எவ்வளவு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 63 டன். எந்த அளவுக்கு இரும்புகளை பொருத்தி வச்சிருப்பாங்கன்னு இந்த டேங்க்ல. இந்த டேங்க் ஆமர்களை எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னா, இந்த டேங்க் ஆமர்களுக்கு ஏதாவது ஒரு சேதம் வந்தாலும் அந்த ஆமரை வந்து பேட்டில் ஃபீல்ட்லயே வச்சு மாற்றக்கூடிய மாதிரி தான் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு டேங்க் உடைஞ்சதுன்னா அந்த டேங்க் அதே இடத்துல வச்சு ரிப்பேர் பண்ணி திருப்பியும் யூஸ் பண்ற அளவுக்கு தான் இதை எப்பயுமே எந்த இடத்துலையும் வச்சு மாடிஃபை பண்ற மாதிரி தான் இதை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மெர்கவா மார்க் 2க்கு 900 ஹார்ஸ் பவர் உள்ள டீசல் என்ஜின் தான் வச்சிருக்காங்க. அதுவும் முன்னுக்கு வச்சிருக்காங்க. அந்த டீசல் என்ஜின் பேர் என்ன கேட்டீங்கன்னா AVDS 17906 900 ஹார்ஸ் பவர் டீசல் என்ஜினால இந்த டேங்கை 28 மைல் per hour கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் per hourல ஓட வைக்க முடியும். டேங்கை வந்து இந்த ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 310 மைல் வந்து ஓட்டி கொண்டு போக முடியும். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர். அது வந்து டிபெண்டா இருக்கும் போற பாதையை பொறுத்தது. அது மட்டும் இல்லாம மோட்டார் ஷெல் லான்ச் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட்டும் இருக்கு. அதாவது ஸ்மோக் கிரனேட் லான்ச் பண்றதுக்கும் கிரனேட் லான்ச் பண்றதுக்குமான ஒரு மோட்டார் வந்து உள்ளுக்கே வச்சிருக்காங்க. மார்க் 2 வந்து 105 மில்லிமீட்டர் கன்னை மெயின் கன்னா எக்யூப் பண்ணிருக்காங்க. இந்த மார்க் 2ல வந்து ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. பின்பக்கம் பாத்தீங்கன்னா செயின்ஸை வந்து தொங்க விட்டுருப்பாங்க வார புல்லட்ஸ்கள்ல இருந்து அந்த டேங்கை வந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக. அடுத்தது வந்து மெர்கவா மார்க் 3 வந்து கிட்டத்தட்ட 65 டன். இந்த மார்க் 3 ஆமர் வந்து இதுக்கு முன்னாலே இருந்த மார்க் 2 மார்க் 1 விட மிகவும் பலம் வாய்ந்த ஆமரா இருந்தது. இந்த மார்க் 3ல வந்து 1200 சிசி கொண்ட என்ஜினை வச்சிருக்காங்க. அந்த என்ஜின் பேர் வந்து AVDS 17909AR சொல்லுவாங்க. இந்த மார்க் 3ஆல கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் per hour வேகத்துல போக முடியும். இதுக்கும் மார்க் 2 மாதிரி தான் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியும் இந்த மார்க் 3ஆல ஒரு தடவை ஃபியூலை ஃபில் பண்ணா. இந்த மார்க் 3ல வந்து இன்னொரு விதமா அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. 120 மில்லிமீட்டர் ஸ்மூத் போர் கன்னை வந்து இதுல பொருத்தி வச்சிருக்காங்க. அதாவது மார்க் 2 விட மார்க் 3ல இருக்கிற பேரல் வந்து பெரிய செல். இந்த மார்க் 3ஆல ஆன்டி-கைடட் மிசைல் மட்டும் இல்லாம ஹீட்னு சொல்லி ஒரு செல்லையும் APFSDS சொல்லி ஒரு செல் ஒரு கிரவுண்ட்ஸையும் லான்ச் பண்ண முடியும். இந்த மார்க் 3குள்ள அந்த மார்க் 3 ரிப்பேர் பண்றதுக்கான உதவி பாகங்களும் கமாண்ட் சென்டரும் கம்யூனிகேஷன் சிஸ்டமுமே இன்பில்டா வச்சிருக்காங்க. அதனாலதான் இது வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் டேங்க் சொல்லி இன்று மட்டும் சொல்லி கொண்டிருக்காங்க. இந்த டேங்கை பேட்டில்ல மட்டும் இல்லாம ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிளாவும் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 10 பேரை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுல 4 பேர் வந்து அந்த க்ரூ மெம்பரா இருப்பாங்க, அந்த டேங்கோட க்ரூ மெம்பரா இருப்பாங்க. 6 பேர் வந்து சோல்ஜர்ஸா இருப்பாங்க. அந்த 6 பேரையும் வந்து எங்க வேணா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டேங்கை வந்து ஸ்பெசிபிக்கா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளாவும் ஒரு அட்டாக் டேங்காவும் யூஸ் பண்றதுக்காக. மெர்கவா டேங்கால ஃபுல்லி லோடட் 48 ரவுண்ட்ஸை வந்து லோட் பண்ணி சுட முடியும். அந்த அளவுக்கான அமினேஷன் வந்து உள்ள வச்சிருக்காங்க. 48 வித்தியாசமான ரவுண்ட்ஸையும் இந்த டேங்கால ஃபயர் பண்ண முடியும். மெர்கவா டேங்க்ல வந்து கவுண்டர் மெசேஜ் சிஸ்டம் சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது அது மட்டும் இல்லாம இந்த டேங்கை சுத்தி 4 ரேடார்ஸ் இருக்கு. 360 டிகிரில இந்த டேங்கால கண்காணிச்சு கொண்டிருக்க முடியும். இந்த ரேடார் வந்து ஏதாவது ஒரு த்ரெட் வந்து இன்கமிங் வருதுன்னா உடனே டிடெக்ட் பண்ணி ட்ரோஃபின்னு சொல்லி ஒன்று ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அது ஆக்டிவேட் பண்ண கைக்கு என்ன செய்யணும், அந்த ட்ரோஃபி வார ஏவுகணையோ புல்லட்டையோ ஏர்லயே வந்து அழிச்சிடும். இந்த டேங்கை சுத்தி அந்த ஆமர் சிஸ்டம் இந்த டேமேஜ் ஆனா இந்த டேங்குக்கு எதுவும் ஆகுது. அந்த ஆமரை தனியா கழட்டி வச்சுட்டு புது ஆமரை பொருத்தலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் சுத்தி வர ஆமராலேயே கவர் பண்ணி வச்சிருக்காங்க. உலகத்திலேயே முதல்ல முன்னுக்கு என்ஜின் வச்ச டேங்க் இந்த மெர்கவா டேங்க் தான். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னுக்கு என்ஜின் இருந்த என்ஜின் வந்து பின்னுக்கு இருக்கிற அவங்களோட க்ரூவை வந்து காப்பாத்தும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த முன்னாடி இருந்து இந்த டேங்கை அடிச்சாங்கன்னு இந்த டேங்க் பின்னால இருக்கிற க்ரூவுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி தான் இந்த டேங்கை டிசைன் பண்ணி வச்சு. இந்த மெர்கவா டேங்கை வந்து டிரைவ் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு காரை டிரைவ் பண்ற மாதிரி தான். ஆக்சிலேட்டர் பிரேக் ரெண்டும் தான் இருக்கு. மற்ற டேங்குகள் மாதிரி காம்ப்ளிகேட்டடான டிரைவிங் சிஸ்டம் இல்ல. வெரி ஈஸி சிம்பிள்
டிரைவிங் சிஸ்டம். அதுவும் இல்லாம மேல பாத்தீங்கன்னா 2 மெஷின் கன் இருக்கும். ஒரு மெஷின் கன் வந்து பெரிய பேரல் போருக்கு முன்னாலேயே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து ரிமோட்டால கண்ட்ரோல் பண்ணி சுடுற மெஷின் கன் 50 caliber. அதுக்கு மேல இன்னொன்று இருக்கும். அது வந்து மேல இருக்க கமாண்டர் யூஸ் பண்ற ஒரு கன். அதுவும் இல்லாம ஒரு சின்ன வெட்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல. இந்த இடத்துக்கு உள்ளேயும் ஒரு மெஷின் கன் இருக்கு. கிட்டத்தட்ட 3 மெஷின் கன் இதுக்குள்ள இருக்கு. இவ்வளவு பெருமதி வாய்ந்த அட்வான்ஸ் சிஸ்டம், கிட்டத்தட்ட 5 மில்லியன். இந்த எக்யூப்மெண்ட் இவ்வளவு அட்வான்ஸ் சிஸ்டத்தோட இருக்கிற இந்த டேங்க கிட்டத்தட்ட $300 பெருமதியுடைய ஒரு ட்ரோனால ஈஸியா அழிக்க முடியும். ஒரு ட்ரோன்ல ஒரு மோட்டார் ரவுண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணிட்டு மேல இருந்து கீழே போட்டாங்கன்னா அந்த டேங்கை சோழிய முடிஞ்சு. இது மாதிரி தான் இப்ப நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டையில கிட்டத்தட்ட 6-7 மெர்கவா டேங்க போட்டு தள்ளியிருக்காங்க ஹமாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.